ஒரு ஜாதகம் பிறக்கும் பொழுது இல்லைன்னா ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுது அவருக்கு எழுதப்படக்கூடிய ஜாதகம் என்பது ஒரு ஒரு பூமியில நம்ம பிறக்கிறோம். நம்ம பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த பகுதியில் இருக்குன்னு எழுதுறதுதான் ஜாதகம். அப்ப ஒரே நேரத்துல பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகத்துல கூடிய கிரகங்கள் ஒன்னாவே இருக்கும். இப்ப லக்னம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு 24 மணி நேரம் பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறது டைம் எடுத்தா 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம், ஒவ்வொரு ராசியில லக்னம் மாறுதுன்றப்ப எப்படி பார்த்தாலும் 2 பிள்ளைகளுக்குமே இடையில 2 நிமிஷம் வித்தியாசம், 1 நிமிஷம் வித்தியாசம் தான் இருப்ப லக்னமும் அதே தான் இருக்கும். இதையே என்ன செய்யறாங்கன்னா, கேபி அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து உப லக்னம், உப நட்சத்திரம் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ப் அப்படிங்கிறாங்க. என்ன பிரிச்சாலும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரது கஷ்டம். அப்ப 2 பேரும் ஒரே டயத்துல பிறந்ததுனாலும் 2 பேருடைய லாஜிக் வந்து கிரக நிலைகள், அதனுடைய விதிகள் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். இதை நாங்க எப்படி, நான் ராஜநாடி மெத்தட்ல எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா, இவருடைய பெயருக்கும் இவருடைய பெயருக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா பெயர்களை வச்சு பலன் சொல்றது ராஜநாடி மெத்தட்ல ஒரு யூனிக் அப்படிங்கிறதுனால, இப்போ இவர் ஜாதத்துல ஒரு 3-4 கிரகங்கள் பவரா இருக்கு, இவர் ஜாதத்துல ஒரு 3-4 கிரகங்கள் பவரா இருக்கு அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு எந்த கிரகங்கள் ஃபுல் பவரா இருக்கு,